ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மினி விலாக். இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி எடுத்த விலாக் தான். சண்டே பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னா பன்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு கறி, அதுக்கப்புறம் புட்டு தான் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா சண்டேனாலே மதியம் லஞ்சுக்கு ஹெவியாக இருக்கும் அப்படின்றதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக எடுத்துக்கிறது தான். இன்றைக்கி மதியம் லஞ்சு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு லீவ் விட்டாச்சு. ஸோ அதனால் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா இந்த சிக்கன் தொக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. கண்டுபிடிச்சி ஒரு நாளாக போயாச்சு. போய் பார்த்தா அவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது. அதுக்கும் பின்னாடி லைனில் நின்று வாங்கிட்டு வந்துட்டோம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 12 என்னமோலாம் போயிட்டோம். 12 போனதுக்கே இவ்வளோ பெரிய க்யூங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. அதுக்கு தொக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து அந்த ரேட்டுக்கு ஏற்ற குவான்டிட்டி இருந்துச்சு, அதே மாதிரி குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அந்த தொக்கு தான் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு. காரம்னு சொன்னாங்க வீடியோஸில், ஆனால் அது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரியாணி வாங்கியிருந்தோம். 2 சிக்கன் பிரியாணி. அது பார்த்தீங்கன்னா எக்கு வந்து தனியாக வாங்கியிருந்தோம். எக்கு பார்த்தீங்கன்னா தனியாக எக்கு தருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தனியாக 2 தொக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைத்தா வந்துச்சு. சிக்கன் 65 தனியாக வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு முட்டை மிட்டாய் சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதையும் சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய கிரேவிங்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா